தொடர்ந்து மதுரை கல்லூரி தமிழ் உயராய்வு மையம் மற்றும் விஸ்வாஸ் கலை பண்பாட்டு அறக்கட்டளை இணைந்து நடத்திய மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு விழா கவிதை போட்டி, கட்டுரை போட்டி போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியருக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கி சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. மதுரை கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே சுரேஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். 2ஆம் ஆண்டு மாணவர் திரு மோ ஸ்ரீராம் அவர்கள் முதல் பரிசு ரூபாய் 10,000, 2ஆம் பரிசு ரூபாய் 7,500 பெறுபவர் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை கணித 3ஆம் ஆண்டு மாணவி ரா சுவாதி. நிறைவாக மதுரை கல்லூரி வாரிய பள்ளிகளை சாரதியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர் செயலர் திரு எஸ் பார்த்தசாரதி அவர்கள் நன்றி குறை கூறுவார்கள். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சாங்கிய நன்றி அறிதலாக இல்லாமல் உணர்வு பூர்வமான நன்றி அறிதலாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன். பெரியோர்களே, இங்கு எங்களுடைய பள்ளிக்குழுவினுடைய தலைவர் திரு சீதாராமன் ஐயா அவர்கள் பேசும் பொழுது பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அரிய செய்தியை பல்வேறு ரூபங்களில் பல்வேறு கோணங்களில் வெளிப்படுத்தினார்கள். கண்டிப்பாக பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து சொன்னார்கள். நான் பள்ளியினுடைய நிர்வாகி என்ற அடிப்படையிலே பள்ளி தரப்பிலே ஒரு செய்தியை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். பெரியோர்களே, 1904ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அங்கு எட்டயபுரம் மகாராஜாவுடன் கோபித்து கொண்டு எட்டயபுரத்தை விட்டு வெளியேறிய பாரதியார் மதுரையில் தஞ்சமடைந்தார். அவரை ஆதரிக்க அழைத்தவர் கோபாலகிருஷ்ண ஐயர் என்ற எமது மதுரை கல்லூரி என்று தற்பொழுது அழைக்கப்படக்கூடிய நேட்டிவிட்டி கல்லூரியிலே தமிழாசிரியராக பணியாற்றிய திரு கோபாலகிருஷ்ண ஐயர் என்பவர்தான். அவரிடம்தான் பாரதியார் தஞ்சமடைந்தார். தற்பொழுது ஜெயந்துபுரம் என்று நம்மால் அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு எளிய வீட்டிலே திண்ணையிலே பாரதியார் அமர்ந்து அவர் குடும்பத்துடன் அந்த பொழுதை கழித்து 3 தினங்கள் நேட்டிவிட்டி கல்லூரி என்று அழைக்கப்பட்ட தற்பொழுது மதுரை கல்லூரி என்று அழைக்கப்படும் எங்களுடைய கல்லூரியின் முன்பகுதியிலே ஒரு பெரிய குளம் இருந்திருக்கின்றது. அந்த குளக்கரையிலே பாரதியார் அமர்ந்து 3 தினங்கள் தன் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை சந்திக்கக்கூடிய அந்த நிலையில் குழப்ப நிலையில் இருந்த பொழுது இந்த சேதுபதி மேல்நிலை பள்ளி அப்பொழுது பள்ளி சேதுபதி பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய சோழவந்தானை சார்ந்த அரசன் சண்முகனார் என்பவர் 3 மாத விடுப்பில் அவர் இயற்கையாக போல பாரதியார் அக்கமடேட் பண்ணுங்கிறதுக்காக தான் போயிருக்கிறார். ஏன்னா அவர் வேலையை தேடி மதுரையை சுற்றி திரிந்த பொழுது அவருடைய தமிழ் அன்றைய தினம் யாரையும் கவர முடியவில்லை. அவருடைய தமிழ் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அந்த ஒரு துர்நிலையை தன் மனதில் கொண்டு அரசன் சண்முகனார் இந்த பள்ளியிலே எங்களுடைய நிர்வாகத்தின் பணியாற்றிய
அரசன் சண்முகனார் 3 மாதங்கள் விடுப்பில் செல்கின்றார். அந்த விடுப்பு காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்க சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் விடுப்பு காலத்தில் நாங்கள் டீச்சர்ஸை போட முடியல சார், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அன்றைய எங்களுடைய மேலாண்மை அப்போ சம்பளம்லாம் அரசு கொடுக்கல, எங்களுடைய நிர்வாகம் தான் கொடுத்துருக்கு, அவங்க பிச்சை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அப்பா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஆசிரியர் இல்லாமல் இருக்கான், சம்பளம் கொடுக்க வேண்டாமியா அப்படின்னு எங்கள் நிர்வாகம் நினைக்காமல் பாரதியார் இந்த பள்ளியிலே 1904ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் நாள் இங்கே பணியில் சேர்கின்றார். அவருடைய அக்யூட்டன்ஸ் வச்சிருக்கிறோம். அவருக்கு 17 ரூபாய் 8 அணா சம்பளம் அந்த வேக்கன்சிக்கு. மட்டுமே ஆசிரியர் சொல்ல விழைகின்றார். அவர் எந்த அவர் ஆசிரியர் பணியை மட்டிலுமே பிற பணியாக ஏற்று தமிழ் பணி தவிர்த்து அடுத்து அவர் செய்தது மிகப்பெரிய பணி, ஆசிரியர் பணி. அந்த பாக்கியம் எங்களது பள்ளிக்கு கிடைத்திருக்கின்றது பெரியோர்களே. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 3 மாதங்கள் 92 நாட்கள் இங்கே பணியில் இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவர் அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி நெல்லை சீமையில் இருந்து அவர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாகவும், ஒரு பர்டிகுலர் டேல அவர் மார்னிங் செஷனில் கையெழுத்து போட்டிருக்கிறார் அக்யூட்டன்ஸில், மத்தியானம் கையெழுத்து அவருடைய கையெழுத்து இல்லை. ப்ராபபிளி, ஏன்னா அது சொல்லக்கூடியது செவி வழி செய்தி தான். வாரண்ட் வருது, அப்போ வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா லோக்கல் ஜூரி கையெழுத்து போடணும். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் பாரதி லோக்கல் ஜூரி யாருன்னா அரசன் சண்முகனார். அரசன் சண்முகனாருக்கு இந்த தகவல் காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர் தகவல் தந்து பாரதியார் அவர்கள் இந்த பள்ளியில் இந்த பின்பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் போர்டுன்னு 120 ஆண்டு கால கட்டடம் இருக்குது, அதை அப்படியே பராமரித்து வருகின்றோம். அந்த பக்கமாக வெளியேறி செங்கோட்டை பேசஞ்சரை நம்பி ஏறி புதுச்சேரிக்கு சென்றார் என்பது வரலாறு, செவி வழி வரலாறு. இதில் நான் சொல்ல விழைவது ஒரு நிர்வாகியாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் சொல்ல விரும்புவது, பாரதியார் நாங்கள் அஃபிஷியலாக அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உக்காத்தி வச்சோம், ஆனால் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கிறார். அப்போ என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? ஒன்று, நான் நிர்வாகத்திலேருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். அவர் விஆர்எஸ்லையும் போல, அவர் ரெசிக்னேஷனும் கொடுக்கல. ஸோ எங்கள் அக்யூட்டன்ஸ் படி பாரதியாரோட பெயர் இன்று அளவும் எங்களுடைய பள்ளியில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அதனால தான் ஒரு படி நான் மேலே போகிறேன். எங்களுடைய பள்ளியின் சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விழைவது, பாரதியார் இன்றும் எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நேரடியாக இல்லைனாலும் இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக அந்த தெய்வ செயலை செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான பதிவு செய்ய விரும்புகின்றேன் பெரியோர்களே. எமது பள்ளியில் சமீப காலத்தில் மிகப்பெரிய சீரமைப்புகள் செய்யப்பட்டன. அப்போ என்னன்னு கேட்டால், தேவையில்லாத மண் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவோம் அப்படிங்கும்போது எங்கள் தலைவர் அதுக்கு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணார், நானும் அப்போஸ் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 லாரி லோட்ஸ் மண்ணை நாங்கள் வெளிக்கடத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டோம். எங்கள் தலைவரும் சரி நானும் சரி அதற்கு எதிர்ப்பாக நின்றோம். என்ன ஒரே காரணம்னா, இந்த மண்ணில் ஏதாவது ஒரு துளியில் பாரதியோட பாதம் பட்டிருக்கும் இல்லையா, அந்த மண் துளி வெளியில் போயிடுத்துனா நமக்கு அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னும். இதுக்கப்புறம் ஒரு 2வது மாடி இப்போ சமீபத்தில் கட்டி இருக்கிறோம். இதற்கு மண் தோண்டி பார்த்தா கீழே ஆத்து மண் கிடைக்கிறது. அப்போ அந்த காலத்தில் ஆத்து மண்ணாக இருந்திருக்கும் பொழுதுக்கு ஏன்னா எங்கள் பள்ளி முன்பக்கத்தில் இப்போ அப்படியே சமதளத்தில் இருக்குது. அப்போ முன்னாடி படங்களை 1930, 20 படங்களை பார்க்கின்ற பொழுது வடக்கு வழி வீதியிலிருந்து பள்ளி ஏறுவதற்கு 5 படிகள், அப்புறம் ஒரு பெரிய நடபாதை, அதுக்கப்புறம் இந்த மண்டபம் உள்ள நுழையிறமே பாரதி சிலை அமைக்கப்பட்டது, அங்கே 5 படி இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பள்ளத்தில் இருந்திருக்கும் ரோடு. இப்போ இந்த மண்ணை தோண்டும் பொழுது ஆற்று மண் கிடைத்தது பெரியோர்களே, லோடு கணக்காக கிடைச்சது. இந்த மேல் 2வது மாடிக்கு பயன்படுத்துவதற்கு மண்ணே தேவையில்லாமல் பாரதி மிதித்த மண் இதுக்குள்ளேயே சுத்தட்டும்ங்கிறதுக்காக இதைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றோம் பெரியோர்களே. இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து பாரதியினுடைய வாழ்க்கை தடத்தை பார்த்தால் அது நெல்லை சீமையில் துவங்கி திருப்பு முனையாக மதுரை சீமையை அடைந்து பிற்பாடு புதுச்சேரி சென்று இறுதியாக சென்னையே அவருடைய வாழ்க்கை பாதை அடைந்திருக்கின்றது பெரியோர்களே. இப்போ நான் ஒரு புதிய கோணத்திலே பார்க்கின்றேன். இங்கே பாரதி முழுமை பெற்றிருக்கின்றது, பாரதியம் முழுமை பெற்றிருக்கின்றது பெரியோர்களே. எப்படி சொல்கிறேன் என்றால், அவர் பிறந்த நெல்லை சீமை, அந்த நெல்லை சீமையின் பிரதிபலிப்பாக இன்றைய தினம் நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார்கள். அடுத்து மதுரை ஒரு திருப்பு முனை, எல்லாத்துக்கும் அரசியலுக்கு திருப்பு முனை, எல்லாத்துக்கும் திருப்பு முனை. இந்த திருப்பு முனைங்கிறது இப்போ நேற்றுக்கு ஏற்பட்டதில்ல, ஆசான் காலத்திலே
அம்மன் மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் காலத்திலே மிகப்பெரிய திருப்பு முனைகள்லாம் இருந்திருக்கு. மிகப்பெரிய தொழிலாளர் நல சட்டங்கள் இயற்றுவதற்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் நம்மிடையே ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு திருப்பு முனை மதுரை. அந்த மதுரையை சார்ந்த மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் இங்கு நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். எங்களுடைய சீதாராமையா இருக்கிறார்கள், வந்து பெருமை சேர்த்த பாப்பையா ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ மதுரை இஸ் ஆல்சோ காட் ரெப்ரசன்டட். அடுத்து புதுச்சேரியிலிருந்து ராசி ராமலிங்கம் என்ற பெரியவர் வந்திருக்கின்றார்கள். அதை காட்டிலும் ஒரு முக்கிய தகவல், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் புதுச்சேரி சட்டக்கல்லூரியிலே பயின்று புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திலே பணியாற்றி இன்று உன்னத நிலையை நீதித்துறையிலே அடைந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நாங்கள் பெருமையாக பார்ப்பது புதுச்சேரியும் இன்றைய தினம் இங்கே முத்திரை பதிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக சென்னை என்று சொன்னால் எல்லாரும் எங்கே இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற பொழுது சென்னையை சேர வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த வகையிலே அவர் இங்கு படித்திருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்திருந்தாலும் சென்னையிலே முத்திரை பதித்து இந்த பத்திரிகை துறையிலே முத்திரையை பதித்திருக்கக்கூடிய எமது பள்ளியினுடைய மேனாள் மாணவர் திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள் சென்னையினுடைய பிரதிபலிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பாரதியின் வாழ்க்கை தடம் முழுமையும் இங்கு பிரதிபலிப்பு அடைந்திருக்கின்றது. பெரியோர்களே, பள்ளி திரு மாலன் அவர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். தீபம் பார்த்தசாரதி அவர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். கருமுத்து தியாகராஜ செட்டியார் பட்டியல் படித்து கொண்டே போகலாம். முதல் காளியண்ண கவுண்டர், முதல் எம்பி, அவர் இந்த பள்ளியினுடைய மாணவர். சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். இப்படியாக பல்வேறு தரப்பட்ட பெருமக்கள், பெரிய நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் இந்த பள்ளியை ஆதாரமாக வைத்து இந்த பள்ளியில் கற்ற கல்வி பலனை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். பி.டி. ராஜன் ஐயா அவர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். 7ஆம் வகுப்பு வரை இங்கே படித்துவிட்டு 8ஆம் வகுப்பு லண்டனில் படிப்பதற்காக நுழைவுத் தேர்வு எழுதி ஜெயித்தாராம். அப்போ 7ஆம் கிளாஸில் இந்த பள்ளியில் எந்த அளவுக்கு ஆங்கிலம் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் அறிய முடியும் பெரியவர்களே. அந்த வகையாக இந்த பள்ளி மிகப்பெரிய பெருமை வாய்ந்த பள்ளியாக இருக்கின்றது. இந்த வளாகத்தில் தான் இசைக்குயில் என்று நம்மால் பாராட்டப்பட்ட எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவுடைய முதல் இசை கச்சேரி துவங்கிய இடம் இந்த வளாகம். மிகப்பெரிய விற்பனர்கள், வேத விற்பனர்கள், மத தலைவர்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். காந்தியடிகள் 2 முறை இந்த பள்ளிக்கு விஜயம் செய்திருக்கிறார். வரலாற்று பூர்வமாக ஒரு நிகழ்ச்சி எங்களால் ஆதாரபூர்வமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. 26/1/1934 மகாத்மா காந்தி விடுதலை பெறுவதற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். பர்பஸ் என்னன்னு கேட்டால், அன்றைய தினம் மாணவர்கள் விடுதலை போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக வந்த பொழுது அதை சாத்வீக முறைப்படுத்துவதற்காக மாணவர்களை அட்ரஸ் பண்ணி இந்த பள்ளியில் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெருமை மிக்க பள்ளியிலே அந்த பழமை எதுவும் மறக்காது, ஏன்னா அதுதான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி பற்றி கேள்விப்பட்ட பொழுது தினமணி நிர்வாகம் முதலில் தீர்மானித்தது, நெல்லையிலே பாரதியார் பயின்ற இந்து பள்ளியிலே இந்த வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். பாரதியே அவர்களுடைய மனதை தட்டிவிட்டான். எனக்கு அங்கே நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கிறது, மதுரையில் எனக்கு வேணுமையா, அதனால மதுரையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நமது ஆசிரியருடைய மனதிலே அந்த ஒரு எண்ணத்தை விதைத்து அதனுடைய பலனாக இன்றைய தினம் நாம் பாரதியை முழுமையாக இங்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பல்வேறு அலுவல்கள் இருப்பினும் பாரதியின் பால் ஈர்ப்பு கொண்ட எமது நீதியரசர் உயர் திரு மகாதேவன் அவர்கள் சென்னையில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த பள்ளியின் மீதும் குறிப்பாக மதுரையின் மீதும் பாரதியின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர்கள். அந்த நன்றி அறிதலுக்காக இன்றைய தினம் அவருடைய பல்வேறு நிகழ்வு, ஏன்னா இதை முடிச்சுட்டு அவங்க தான் இந்து பள்ளி திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கு அவங்க தான் போகணும். இப்போ அதையெல்லாம் இந்த காலையில் இந்த முக்கியமான நேரத்தை ஒதுக்கி திரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த தலைமை பொறுப்பேற்ற மதுரையினுடைய வள்ளல் திரு சீதாராமன் ஐயா அவர்கள், அவர் ஒரு பக்கத்தில் பள்ளியினுடைய தலைவர், அதை நாங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும்
மதுரை என்று சொன்னால் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் திரு சீதாராமன் அவர்களும் ஒருவர் என்ற நிலையிலே அவருடைய சீரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்விலே முன்னிலையாக வந்திருந்து பெருமை செய்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள் தான். அவர்கள் வருகை புரிந்து இந்த பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி தொகுப்பு என்று வந்த பொழுது அதில் சிறிதும் எதுவும் தொய்வே இருக்கக்கூடாது, அது ஒரு ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே பணி நிறைவு பெற்றாலும் பாரதியின் பால் கொன்ற பற்றின் காரணமாகவும் வாரியத்தின் மீது கொன்ற பற்றின் காரணமாகவும் எமது தமிழ்துறை மேனாள் பேராசிரியர் திரு முத்துவேலு ஐயா அவர்கள் வந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அவருடன் தொடர்ந்து இந்த செயல்பட்ட திரு பாலமுருகன் அவர்கள் மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியர் அவர்களும் இங்கே வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். தினமணி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், குறிப்பாக மதுரை பொறுப்பாளர்கள் திரு மணிகண்டன், திரு பாண்டியன், இவர் சர்க்குலேஷன் மேனேஜர், அவருடன் தோளோடு தோள் நின்று உழைத்த அத்தனை பெருமக்கள், உங்கள் எல்லாரையும் நான் வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இன்றைய தினம் வருகை புரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் விற்பனர்கள், மதுரை பெருமை சேர்க்கக்கூடிய பெரியவர்கள், திருமலை ஐயா அவர்கள் வருகை புரிந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எங்களால் நக்கீரர் என்று அன்புடன் பாராட்டப்படக்கூடிய புலவர் வேலாயுதம் ஐயா அவர்கள் வந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். கொள்கை வேறாக இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் என்ற நிலையிலும் பாரதி தமிழ் மீது கொன்ற பட்டிலும் இன்றைய தினம் மதுரையில் தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் பொருந்தியவர்களில் மிக முக்கியமானவர் திரு வரதராசனார் அவர்கள் வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். திரு நேதாஜி அந்த அமைப்பை சார்ந்த பெரியவர் வந்திருக்கின்றார்கள். இது தவிர பேரரசு எனக்கு அறிய முடியாத மிகப்பெரிய விற்பனர்களாக வந்திருக்கிறாங்க. திரு ராம்தாஸ் அவர்கள் சர்வாஷ்டா கல்லூரியினுடைய நிர்வாகி அவர்கள் வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்ராமன் அவர்களுடைய உதவியாளர் அவங்க வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், முன்னாள் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர், பாரதி குடும்பத்துடன், ஏன்னா பாரதி போனதுக்கப்புறம் தான் அதை பற்றிலாம் நிறைய பேசணும், அந்த குடும்பத்துடன் இன்றளவும் தொடர்பு இருக்கக்கூடிய திரு வெங்கட்ரமணா எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய மதுரை கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியரும் இந்நாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு இங்கு நடத்த ஏற்பாடு ஆன பிற்பாடு எமது பள்ளியை சார்ந்த தலைமை ஆசிரியர், இரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சு பணியாளர்கள் இரவு பகல் உறங்காது தொடர்ந்து செயல்பட்டு இந்த நிகழ்வு ஒரு முத்திரை பதிக்கும் நிகழ்வாக அமைய வேண்டும் என்று பல்வேறு வகையில் அவர்கள் உதவி புரிந்திருக்கின்றார்கள். ஊடக நண்பர்கள் இதில் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நேர்த்தியுடன் செய்து பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்கள், இத்தனை பேர் சேர்ந்து தான் ஊர் கூடி தான் தேர் இழுத்திருக்கிறோம். அந்த பெரியவர்களே, இதை வந்து சூட்சுமமாக பாரதி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பண்ணணும் சொன்ன விஷயங்களை உள்வாங்கி இது வந்து இயற்கையாகவே அந்தந்த அவங்கவுங்க எடுத்த ரோலை அவங்கவுங்க பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தந்தான் இப்போ போட்டு விட்டு பேசினே உட்காந்துட்டு இருக்கிறேன். பாக்கி எல்லாம் செயல் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பட் இதை இனம் காண வேண்டியது, உலகுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு எனக்கு உள்ளது என்ற அடிப்படையிலே இப்போ இந்த என்னுடைய சொற்பொழிவின் போது நான் குறிப்பிட்ட அத்துணை பெரியவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த தினமணி நிர்வாகத்தின் சார்பிலும் என்னுடைய பணிவான நன்றிகளை காணிக்கையாக்கி வணக்கங்களை காணிக்கையாக்கின்றேன். शुभ
जय